டாக்டர்ஸ் நேரம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, வாயு தொல்லைங்க. கேஸ்ட்ரிக்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இது ஃபஸ்ட்டு எதனால் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எனக்கு கேஸ்ட்ரிக்கா சார்னு தெரியாமல் அவங்க கேஸுக்கு மருந்து எடுக்காமல் வேறு எதுக்காவது மருந்து சாப்பிட்ருப்பாங்க வயிறில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வந்து கேஸ்ட்ரிக் அப்படின்னு எது சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஆசன வாய் வழியாக வந்து காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா தொடர்ந்து ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அவங்கள போயிட்டு எங்கேயாவது இப்படி தொட்டிங்க அப்படின்னா, அழுத்திட்டீங்க அப்படின்னா உடனே வந்து ஏப்பம் விட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு புளிச்ச ஏப்பம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து கேஸ்ட்ரிக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இது இல்லாமல் கேஸ்ட்ரிக் இதுவும் பண்ணும். என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து வெய்ய காலத்தில் வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போயே என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் சாப்பிட பிடிக்காது. அதாவது சாதம் அந்த மாதிரியான எதுவுமே சாப்பிடாம தண்ணியாக மட்டும் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ சாப்பிட பிடிக்காததுனால, ஏன் சாப்பிட பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, பசியே எடுக்காது. இது பசி எடுக்காததுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் உங்களுடைய லிவர் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து வயிறில் செரிமானம் ஆகிறது, அதாவது லிவர் ஜூஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சில ஜூஸ் அந்த மாதிரி அதை கிரியேட் பண்ணி அதை நீங்கள் சாப்பிட்டதுன்னா அந்த சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணி அனுப்பும். நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம ஜீரணம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வயிறில் நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் வாயில் போட்ட உடனே உங்கள் ஜீரணம் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. ஆனால் அது உண்மை கிடையாது. உங்கள் ஜீரணம் ஸ்டார்ட் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு. நீங்கள் ஒரு பொருளை பார்த்த உடனேவே உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே பைல் ஜூஸ் செக்ரேட் ஆகிடும். இதுக்கு எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு பொருளை பார்ப்பீங்க, அந்த பொருளை பார்த்த உடனேவே அது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹார்டான பொருள், ஒரு பிரியாணியா இல்லை வந்து இட்லியா சாப்பிட போகிறீங்களா அப்படின்றத உடனே மனசுக்கு தெரிஞ்சு அது போய் என்ன சொல்லுன்னா லிவரில் இதுக்கு இவ்வளோ ஜூஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். அதாவது பித்தப்பையில் அந்த பித்த நீர் வந்து சேமிச்சிருக்கும். இப்போ இட்லி சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 50 ml, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு இட்லி சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 50 ml மிக்ஸ் பண்ணாலே அது நல்லா அரைஞ்சிரும், சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகிடும்னு சொல்லிட்டு. இப்போ பிரியாணி அந்த மாதிரியான ஒரு ஃபுட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னும் போது, பரோட்டா பிரியாணி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 100 ml மிக்ஸ் பண்ண சொல்லிவிடும். 100 ml வந்து உங்களுக்கு பித்தப்பையிலேருந்து வெளியே போனோன்னா அதாவது கேல் டக்ட்னு சொல்லுவோம், அது வழியாக போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் சாப்பிட்ட பிரியாணி அப்புறம் பரோட்டா இது எல்லாமே ஜீரணம் ஆகிடும். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ml 100 ml இந்த மாதிரி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கரெக்டாக 100 ml 150 mlலாம் இல்லை, அதிகமாக உங்களுடைய இறைப்பையில் வந்து உங்கள் உணவு கூட மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு புளிச்சு போயிடும், ஜீரணமாகாது. இந்த புளிச்சு போனதுலேருந்து ஒரு வாயு உற்பத்தி இருக்கும். அதை தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, எனக்கு புளிச்ச ஏப்பமாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. இந்த புளிச்ச இடத்துல கேஸ் உருவாச்சு பார்த்தீங்களா, இந்த கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய குடலில் வந்து தேங்கி நின்றுடும். குடல் என்ன பண்ணும் அப்படின்னா, குடலில் தேங்கின உடனே பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் குடல் வந்து உப்பிடும். நீங்கள் வந்து இதை வந்து எம்பிளிக்கல் இரணியான்லாம் சொல்லுவாங்க, தொப்புள் பக்கத்தில் ஒரு தொப்புள் மாதிரி வெளியே இருக்கும், அது நீங்கள் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே கேஸ் மாதிரி உப்பிடும். அது காரணம் என்னன்னா அதில் கேஸ் ஃபார்ம் ஆகும், அது அப்படியே உப்பிடும். இப்போ நீங்கள் சாப்பிடவே இல்லை, ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாமல் செரிமானமாகாமல் வயிறுக்குள்ளேயே தங்கி கெட்டு போய் புளிச்சு போனதுனால அதுலேருந்து உருவாகக்கூடிய அந்த வாயு கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய வயிறோட குடலில் வந்து தேங்கி நிற்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த குடல் என்ன சிக்னல் கொடுக்கும் அப்படின்னா, இன்னும் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகல, வயிறு ஃபுல்லாக இருக்க சிக்னல் வந்து உங்களுக்கு பிரெயினுக்கு போயிடும். உடனே உங்களுக்கு பசி எடுக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணும். ஏன்னா வயிறு ஃபுல்லாக இருக்குன்னு பிரெயின் நினச்சிக்கும். அதனால உங்களுக்கு பசி எடுக்கிறது ஸ்லோவாகிடும். உங்கள் உடம்பு வந்து மந்தமாக ஆரம்பிக்கும். எப்பவுமே படுத்தே இருக்கணும் போல தோணும், எந்த வேலையும் செய்யவே தோணாது. இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய மசிலில் எங்கெங்கெல்லாம் வந்து வீக்காக இருக்கோ அங்கே இந்த காற்று போய் மிச்சம் இருக்க காற்றெல்லாம் போயிட்டு டெபாசிட் ஆகிடும். அப்போ தான் உடம்பு பயங்கரமாக வலிக்கிறது, சோம்பலாக இருக்கிறது, சின்ன வேலை பண்ணாலே உடம்பு வலிக்கிறது, ஒரு குனிஞ்சு நிமிர முடியாமல் ஒரு அசௌகரியமான ஒரு சூழலை வந்து உங்களுக்கு உருவாக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸுங்க. இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும். அதிகமான ஸ்மோக் பண்ணுவாங்க பாருங்கள், அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும்.
நீங்கள் பாருங்கள், ஆல்கஹால் குடிச்சிட்டோ இல்லை ஸ்மோக் பண்ணாலோ பசி கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடும். நம்ம வந்து இதை வந்து ஆல்கஹால் குடிக்கிறவங்க, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்க, ஸ்மோக் நிறைய பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசி எடுக்காமல் ஆகும். நம்ம நிறைய டைம் சொல்லுவோம், சார் குடிக்கிறவங்க நிறைய சாப்பிடுவாங்களே சார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட் என்ன தெரியுங்களா? நீங்கள் குடிக்கிறீங்க, நல்லா பசி எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் உங்கள் லிவர் வந்து அஃபெக்ட் ஆகணும்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா போதைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் இவர் குடிக்கிறார் அப்படின்னா ஒரு ஆல்கஹால் உள்ளே போயிருக்கும். லிவர் வந்து என்ன பண்ணிடும், அடடா இவர் வந்து நிறைய குடிச்சிட்டாரு, இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இவர் வந்து நார்மலாக இருந்தார் அப்படின்னா இவர் வந்து எதையாவது சாப்பிட்டுட்டே இருப்பார். அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்லாம் நம்ம க்ளீன் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இவரை ட்ரௌசினஸ் ஆக்கி நிதானம் தவற வச்சனா அப்படின்னா இவர் எதையும் சாப்பிட மாட்டார் மேற்கொண்டு. சரிங்களா? அதனால லிவர் என்ன பண்ணும் அப்படின்னா இவரை ட்ரௌசினஸ் ஆக்கி எதையும் சாப்பிட விடாமல் தடுத்து இவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாப் இது பண்ணிகிட்டே இருக்கும். உள்ளக்குள்ள எதுவும் கொண்டு போகாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணும். பட் நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, நம்ம ஆளுங்க பொதுவாக சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு ஃபுல்லு, அதாவது நிறைய ஆல்கஹால் குடிச்சா கூட எனக்கு வந்து போதை ஆகாது அப்படின்வாங்க. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுவாங்க, இவர் கம்மியாக சின்னதாக கொஞ்சமாக குடித்தாலே வந்து இவர் வந்து போதையாகி கீழே விழுந்துருவாருன்ட்டு. அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, லிவர் வேலை செஞ்சுது அப்படின்னா கொஞ்சமாக குடித்தாலே போதை ஆகிடும். லிவர் வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ குடித்தாலும் உங்களுக்கு போதையே ஆகாது. அப்போ தான் நீங்கள் போய் நிறைய சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அப்போனா நீங்கள் நல்லா அப்போவே நீங்கள் உஷாராயிடணும், உங்களோட லிவர் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட லிவர் ஃபங்க்ஷனை ப்ராப்பர் பண்ணி உங்களுக்கு டைஜஸ்டிவ் ட்ராக்லேருந்து எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு பசி எடுக்கும், நீங்கள் சாப்பிட்டது ஈஸியாக ஜீரணமாகும். கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதுவுமே சரியாகக்கூடிய ஒரு முறையை நம்ம உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அது கூட வந்து புதினா, நான் சொல்கிறது எல்லாமே இலை, கருவேப்பிலை இலை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புதினா எடுத்துக்கோங்க. ஒரு 2, 3 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது 3த்தையுமே வந்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், அது கூட சேர்த்து மல்லி விதை, தனியா அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு 5 மிளகு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சி பவுடரை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன அந்த பேஸ்ட் மாதிரி சொன்னீங்கன்னா அது பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைப்பீங்க. அந்த தண்ணி பதத்தில் இந்த பொடி எடுத்து போட்டுக்கோங்க. தேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா தேன் தேவையில்லை, நீங்கள் வெறுமனே வந்து தேன் இல்லாமலே வந்து இதை சாப்பிட்றலாம். இப்போ இதை வந்து பொறுமையாக ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு வரும்பொழுது காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லிவரோட மெட்டபாலிசம் வந்து நார்மல் ஆகிட்டு இப்போ டைஜஸ்டிவ் ட்ராக் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்காது, நல்ல பசி எடுக்கும். அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த கேஸ் உருவாகக்கூடிய என்டையர் ப்ராசஸுமே வந்து ஸ்டாப் ஆகிட்டு இந்த கேஸே உருவாகாமல் ரொம்ப உங்கள் வயிறு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி இயற்கையான முறையில் நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நிறைய இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.